ஹலோ சத்யா. எங்க இருக்கீங்க? ஓ இதயத்துல தான். இந்த கடி ஜோக்கெல்லாம் விட்டுட்டு பதில் சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். அம்மா நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்கேன். ஓய், இப்பவும் பொய்யா? சாரி சாரி சாரி. அப்புறம் நான் ஏன் ஃபோன் பண்ணனா, சத்யா நீ போன் பண்றதுக்கெல்லாம் காரணம் சொல்ல தேவையே இல்ல கண்ணு. அந்த எல்லைய நாம இன்னைக்கு காலையில தாண்டிட்டோம். இப்படி காரணமே இல்லாம போன் பண்றதுக்கு பேரு தான் லவ். we are friends. அதுவும் ஒரு நாள் கடந்து போகும். இப்ப நான் பேசவா வெச்சிரவா? ஐயோ ஐயோ சாரி சாரி சத்யா. நீ பேசு. நான் ஏன் ஃபோன் பண்ணனா, நாளைக்கு நான் உங்க கம்பெனிக்கு வரலாமான்னு கேக்குறதுக்காக தான். என்ன பேச்சையே காணோம்? அதுக்கு இல்ல, நீ திடீர்னு இப்படி கேட்டதும் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். ஏன்? எப்பவும் நாம தற்செயலா பார்த்தாலே ஏன்டா இவனை பார்த்தோன்னு ஃபீல் பண்ணுவேன். இப்ப நீயே போன் பண்ணி கம்பெனிக்கு வரலாமான்னு கேக்குறிய. நீ எனக்கு கம்பெனி கொடுக்க எப்ப வேணாலும் வரலாம் சத்யா. நான் ஒன்னும் உனக்கு கம்பெனி கொடுக்க வரட்டுமான்லாம் கேக்கல, உன் கம்பெனிக்கு வரலாமான்னு தான் கேட்டேன். அடடடடா, தமிழ் ஒரு வளமான மொழி. அதுக்கு தான் எத்தனை அர்த்தம் இருக்கு. கம்பெனிங்கிறது தமிழ் வார்த்தையே கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு விஷயத்துக்கு வரியா? அப்பாப்பாப்பா, கடுகு இப்படி பொறுகிறிய. சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என் கேள்விக்கு பதில் இல்ல. ஓகே ஓகே, நீ எப்ப வேணாலும் தாராளமா என் கம்பெனிக்கு வரலாம். அங்க வந்து என்ன பார்க்கலாம். You have all the rights. யோ, நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரலையா, உன் அண்ணனை பார்க்க வரேங்கிற. அதான் எனக்கு ஒன்னும் புரியல. அவன் மேல உனக்கு ஏன் இவ்ளோ ஆர்வம்? ஆக்சுவலி நான் உன்னையும் ஆண்டியையும் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்னைக்கு வீட்ல மீட் பண்ணிட்டேன். ஆனா உன் அண்ணன் அபிய மட்டும் மீட் பண்ணல. அவரையும் சந்திச்சிட்டா நான் உன் வீட்டுக்கு வந்த காரியம் பூர்ணமாயிடும். நாளைக்கு வந்துடவா? அது வந்து அண்ணன் கம்பெனி மீட்டிங்ல பிஸியா இருப்பானே. ப்ளீஸ் ஒரு 5 minutes எனக்காக ஒதுக்க கூடாதா? என்ன மீட் பண்ண வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாமே.